ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு 15 வந்து பொதுறிவில் வந்து 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொதுறிவில் வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா யூனிட் 8 இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். சரிங்களா? இந்த டாபிக் வந்து 30 கேள்வியும் வந்து யூனிட் 8லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 15 20 கேள்வி வரும். ஸோ அதுக்காக வந்து டெய்லி வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோ ஏஷியா 2024 மாநாடு வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஹைதராபாத்தில். சரிங்களா? பயோ ஏஷியாங்கிற மாநாடு 2024 மாநாடு எங்கே நடைபெற்றது? ஹைதராபாத்தில். எப்போருந்து எப்போ வரைக்கும்னா பிப்ரவரி 26லேருந்து 28 வரைக்கும் நடைபெற்றது. சரிங்களா? இந்த மாநாடு வந்து பிப்ரவரி 26லேருந்து 28 வரைக்கும் நடைபெற்றது. இதோட முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரம், தொழில்நுட்பங்கள், சுகாதாரம், பாதுகாப்பு இதை பற்றி விவாதித்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாநாட்டில் வந்து சுகாதாரம், தொழில்நுட்பங்கள், சுகாதார பாதுகாப்பு பற்றி இந்த மாநாடு வந்து நடைபெற்றது. ஸோ இதில் கருப்பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அண்ட் ஏஐ ரீஃபைண்டிங் பாசிபிலிட்டிஸ். டேட்டா அண்ட் ஏஐ ரீஃபைண்டிங் பாசிபிலிட்டி தான் வந்து இந்த மாநாடோட தீம், அதாவது கருப்பொருளாக இருந்தது. சரிங்களா? ஸோ நம்ம டெய்லி வந்து டெஸ்ட் வந்து 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். மார்னிங் டைமில் வந்து தமிழ் 30 கேள்வியும், ஈவினிங் டைமில் பொதுறிவில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நம்ம 30 கேள்வி வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். மெட்டீரியல், டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயிலை வந்து கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துங்க. ஸோ 30 வினாக்களில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வைத்தியநாத ஐயர் வந்து யார் அப்படின்னு வந்து ஆலய நுழைவு. ருக்மணி லட்சுமிபதி வந்து பார்த்திங்க அப்படின்னு வந்து துணை சபாநாயகர். பிரகாஷம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர கேசரி. வரதராஜலு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஹர்வி தொழிற்சங்க வேலை நிறுத்த கடைபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ யாருக்கு எந்த செயலோட தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பொறுத்துக்களை. சரிங்களா? ஸோ ஆன்சர் 4321 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ரெண்டாவது கேள்வி, கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டின் கப்பல் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை? கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பி மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். மூணாவது கேள்வி, டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேல்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என்று குறிப்பிடுகிறார்? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த திருக்குறளை வந்து எது வந்து இரண்டு வந்து திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என்று குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் சி அன்பும் அரணும். நாலாவது கேள்வி, வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? வள்ளுவரின் அரசியல், பொருளாதாரம், சமூக சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு என்னன்னு சொல்லுவோம்? பொருட்பால். சரிங்களா? ஸோ இதில் வந்து 70 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 அரசியல், பொருளாதாரம், சமுதாய சிந்தனைகள் வந்து களஞ்சியமாக கொண்ட ஒரு பிரிவு தான் வந்து பொருட்பால். சரிங்களா? ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். இது வந்து சரிதான். சரிங்களா? கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 அதிகாரமே பாயிரம் என்று அழைக்கப்படும். இரண்டாவது, திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வந்துள்ளது. திருக்குறள் கடவுள் வாழ்த்து வந்து கடவுள் அப்படிங்கிற சொல் 3 குறள்களில் வந்ததுள்ள அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. அடுத்து, வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வந்து வருணதேவன் அப்படிங்கிற சொல் வந்து வரலை. ஸோ இது வந்து சரிதான். அடுத்து 4வது வந்து பாருங்கள்,
மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கின்றார் வள்ளுவர். மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கின்றார் வள்ளுவர். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ இப்போ இரண்டாவது மட்டும்தான் தவறு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 1, 3, 4 மூணுமே வந்து சரிதான். ஆறாவது கேள்வி, மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் சி முதுகுடுமி பெருவழுதி அவர்கள். ஏழாவது கேள்வி, இந்திய மொழி தோற்றத்தில் திராவிட மொழிகளில் முந்தைய மொழி எது? இந்திய மொழி தோற்றத்தில் வந்து திராவிட மொழிகளுக்கே முந்தைய மொழி வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கொலேரியன் மொழி. சரிங்க, திராவிட மொழிக்கே முன்னாடி வந்த மொழி வந்து கொலேரியன் மொழி. எட்டாவது கேள்வி, இந்தியா உலக அளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது? இந்தியா வந்து உலக அளவில் தபால் அமைப்பில் வந்து எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1876ஆம் ஆண்டிலிருந்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாமே. 9, இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவில் மேற்கு பகுதியில் வீசும் காற்று வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி லூ. ஸோ இது வந்து ஜியாகிரஃபி கொஷின்ஸு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, லூ. 10வது கேள்வி பொறுத்துக, நூல் மற்றும் நூலாசிரியர்கள். சரிங்களா? நூல் மற்றும் நூலாசிரியர்கள். புத்தமித்திரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரசோழியம். அமிர்த சாகனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாப்பருங்கலம். ஜெயம் கொண்டார் நம்மளுக்கு தெரியும், கலிங்கத்து பரணி. திருமூலர் திருமந்திரம். சரிங்களா? ஸோ கரெக்டாக நூலாசிரியர் மற்றும் நூல் கொடுத்துருக்காங்க. புத்தமித்திரர் வந்து வீரசோழியம், அமிர்த சாகரனர் வந்து யாப்பருங்கலம், ஜெயம் கொண்டார் அவர்கள் கலிங்கத்து பரணி, திருமூலர் வந்து இயற்றிய நூல் வந்து திருமந்திரம். ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் 3, 4, 2, 1 ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஆன்சர் பண்ணிவிட்டு வரீங்கள்ல. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லணும். 11, கீழ்கண்டவர்களின் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. கீழ்கண்டவர்களில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து யார் வந்து சார்ந்துள்ளார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். கோபால் நாயக்கர் வந்து அதில் வந்து மெயின் உறுப்பினராக இருந்தார். மணப்பாறை லக்ஷ்மி நாயக்கரும் வந்து இருந்தாங்க. தனி எதுல் நாயக்கரும் இருந்தார். சரிங்களா? ஸோ யார் வந்து இதில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சிங்கம் செட்டி அவர்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் வந்து சாராதவர். அப்போ ஆன்சர் என்ன? 4 மட்டும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 12வது கேள்வி, டேஷ் வளரிளம் பருவத்திற்கான நலத்திட்டம். எது வந்து வளரிளம் பருவத்திற்கான நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க கீழ்கண்ட திட்டத்தில்? ஸோ எது? ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பி வாழ்வொளி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வளரிளம் பருவத்தினருக்கான நலத்திட்டம். 13வது கேள்வி, இந்தியாவில் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் யார்? இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சத்யஸ்ரீ சர்மிளா அவர்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு. சரிங்களா? ஸோ பொறுத்துக, திட்டம் மற்றும் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திட்டம் மற்றும் பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏழை விதவை மகளின் திருமண உதவி. ஏழை விதவை மகளின் திருமண உதவி. ஸோ யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவேரா மணியம்மையார். சரிங்களா? ஈவேரா மணியம்மையார். விதவை மறுமணம் திட்டத்தை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். சரிங்களா? அடுத்து அரசு அனாதை இல்லங்கள்ங்கிற திட்டத்தை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா சத்யா அம்மையார். சரிங்களா? சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கல். ஸோ அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா தேர்ட் ஆப்ஷன் சத்யவாணி முத்தம்மையார். சரிங்களா? ஸோ எந்தெந்த திட்டத்தை யார் யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏழை விதவை மகளின் திருமண உதவி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈவேரா மணியம்மையார். விதவை மறுமணம் வந்து டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். அரசு அனாதை இல்லங்களுக்கான திட்டம் கொண்டு வந்தவங்க வந்து சத்யா அம்மையார். 4வது தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கல் திட்டம் கொண்டு வந்தவங்க வந்து சத்யவாணி முத்தம்மையார். ஸோ ஆன்சர் என்ன? 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 15 வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. பெரியார் சம்மந்தப்பட்ட கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஃபஸ்ட் வந்து
காதி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா பெரியார். காதி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் வந்து ஈவேரா பெரியார் தான். ஸோ இது வந்து சரிதான். நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவர். நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவரும் வந்து யார்? ஈவேரா பெரியார் அவர்கள். மாவட்ட குழுவில் உறுப்பினராக இருந்தவர். மாவட்ட குழுவில் உறுப்பினராகவும் இருந்தார். 4வது ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராகவும் இருந்தார். சரிங்களா? ஸோ 4மே வந்து சரி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்துமே சரி. சரிங்களா? காதீஸ்வர ஆலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர், நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றினார், மாவட்ட குழுவில் வந்து உறுப்பினராக இருந்தார், ஈரோடு முனிசிபல் கவுன்சிலில் வந்து தலைவராகவும் இருந்தார். சரிங்களா? ஸோ 4மே வந்து சரிதான். 16 கொடுமுடி கோகிலம். கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை KP சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் யார்? கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை வந்து KP சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா அவர்கள். 17வது கேள்வி. 1907ஆம் ஆண்டு காங்கிரஸின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சியான சென்னை மாகாணத்தின் செயலர் யார்? 1907ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸின் பிளவுக்கு பின்னாடி உருவான புதிய தேசிய கட்சிக்கு சென்னை மாகாணத்தின் செயலராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் டி V.O. சிதம்பரனார் அவர்கள். அடுத்தது நிதி ஆயோக் பற்றின முக்கியமான கேள்வி. சரிங்களா? நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு. ஸோ எத்தனாவது இடம் இருந்தது? 3ஆம் இடம். ஆப்ஷன் சி 3ஆம் இடம். 19வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள எந்த செயலியல் கற்றல் முறை செயல்படுத்தப்படுகிறது? தமிழ்நாட்டில் உள்ள எந்த செயலியல் கற்றல் முறை செயல்படுத்தப்படுகிறது எந்த பள்ளியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் நடுநிலை பள்ளிகளில் செயலியல் கற்றல் முறை செயல்படுத்தப்படுகிறது. நடுநிலை பள்ளியில். 20வது கேள்வி. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் அறியப்பட்டது. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் வந்து பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் அறியப்பட்டது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நீதி கட்சி. ஸோ நீதி கட்சி ஃபஸ்ட் வந்து தென்னிந்திய நல உரிமைச் சங்கம்னு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் வந்து நீதி கட்சியாக வந்து பெயர் மாற்றப்பட்டது. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணால் மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான ஆஃபராக தான் கொடுத்துட்ருக்கோம் மெட்டீரியல். எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைன் பை லைன் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, கவிஞர்களை பற்றின தனித்தனி டாபிக் வைஸ் கொஷின்ஸு, சிலபஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாமே நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ்க்குண்டான கொஷின்ஸும் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்போம். சரிங்களா? ஸோ எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கொடுக்குறோம். ஸோ வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். பொறுத்துக்க வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு அம்மு சுவாமிநாதன் அவர்கள். அம்மு சுவாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் அமைப்பு சபை. ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைஞர் கூட்டிணைவு. அடுத்தது கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் வந்து பூமிதான இயக்கம். அஞ்சலி அம்மாள் வந்து பார்த்தா நீல் சிலை சத்தியாகிரகம். சரிங்களா? ஸோ அம்மு சுவாமிநாதன் அவர்கள் அரசியல் அமைப்பு சபை, ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் வந்து இளைஞர் கூட்டிணைவு, கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் வந்து பார்த்திங்கன்னா பூமிதான இயக்கத்தை தோற்றுவித்தாங்க. ஸோ அஞ்சலி அம்மாள் அவர்கள் நீல்நிலை சத்தியாகிரகம். ஸோ ஆன்சர் என்ன? 2143 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 22 தமிழக கல்வி திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. தமிழக கல்வி திட்டத்தில் வந்து 3 மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1965ஆம் ஆண்டு. 23 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம்? 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான நலத்திட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்கான நலத்திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெண்களுக்கான நலத்திட்டம். 24வது கேள்வி. பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணத்தோடு தொடர்பில்லாத சொற்றொடரை விளக்கவும். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. பெரியார் ஆதரித்த சுயமரியாதை இயக்க திருமணத்தோட தொடர்பில்லாத சொற்றொடரை விளக்கவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிராமண புரோகிதர் இல்லாது நடத்தப்பட்டது. ஸோ சரிதான். எந்த மதச்சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை. ஸோ இந்த சுயமரியாதை திருமணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராமண புரோகிதர் இல்லை, எந்த மதச்சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை.
ஸோ அடுத்து அரசு பதிவாளர் முன்னணியில் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இல்லை சரிங்களா. அரசு பதிவாளர்னா யாருன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் முன்னாடி வந்து நடத்தப்பட்டதுங்கிறாங்க. ஸோ கிடையாது. அடுத்து மணமக்கள் மற்றும் மணமகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ஸோ இதுவும் சரிதான். ஸோ இந்த 3 வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணத்துடன் தொடர்புடையது சரிங்களா. எது இல்லை அப்படின்னா அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இல்லை. 25வது கேள்வி சமூக நல வாரியம் பற்றின கூற்றுகளில் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சமூக நல வாரியம் பற்றின கூற்றுகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 25 வந்து பாருங்கள் 1954 உருவாக்கப்பட்டது. ஸோ சரிதான். சமூக நல வாரியம் வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1954 உருவாக்கப்பட்டது. பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. நலனுக்கான திட்டங்களை வந்து ஏற்படுத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. சார் இதுவும் சரிதான் சரிங்களா. 3வது SC ST மற்றும் ஆதரவு இல்லாதோருக்கு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் சரிதான் சரிங்களா. சமூக நல வாரியம் அப்படின்னா என்னென்னா பெண்கள் குழந்தைகள் ஆதரவற்றோர் ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் SC STயில் அவங்க ப்ளஸ் ஆதரவு இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான நலத்திட்டங்களை வந்து அமல்படுத்தி அதாவது நடைமுறைப்படுத்தி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது இந்த சமூக நல வாரிய திட்டம். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1954 உருவாக்கப்பட்டது. ஸோ இதெல்லாமே சரிதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 26 மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆசிரியர் யார்? மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் ஏ மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். 27வது கேள்வி தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலிதா என்று தங்களை அழைத்து கொண்டவர் யார்? தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலிதா அப்படின்னு சொல்லி தங்களை அழைத்து கொண்டவர்கள் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் நாயக்கர்கள் சரிங்களா. ஆப்ஷன் சி நாயக்கர்கள். 28வது கேள்வி ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க விருது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி விருது வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் பொதுத் தேர்வு வந்து முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஒரு பெண் ஒரு ஆண் அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விருது வந்து கொடுக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அண்ணல் காந்தி நினைவு விருது வந்து அளிக்கப்படுகிறது. 29வது கேள்வி தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாடு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாடு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது ஸோ எப்போ? ஆப்ஷன் டி 2003ஆம் ஆண்டு. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் டைசில் அதாவது TICEL என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. டைசில் என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி உயிரி பூங்கா சரிங்களா. என்ன உயிரி பூங்கா. ஸோ இன்றைக்கி வந்து 30 வினாக்கள் வந்து பொதுறிவில் வந்து பார்த்துருக்கோம் யூனிட் 8 டாப்பிக்கில் இருந்து சரிங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். இதெல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் சரிங்களா. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் வராது. துல்லியல் அகலாய்வுகள் ஸோ இந்த மாதிரி ஆண்டுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிட் 8லேருந்து வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம PDF மெட்டீரியலை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ காம்போ ஆஃபரில் இப்போ எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த காம்போ ஆஃபர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே மெட்டீரியல் வாங்குறவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.